வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கூட சிறப்பா இன்னைக்கு கைகூடுனா கண்டிப்பா இன்னைக்கு காதல் வாழ்க்கையில மூழ்கியான காலை வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்திட இந்நாளில் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, நமது வீடியோவில் நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நாம் கண்டு வருகிறோம். நமது வீடியோவில் இன்றைய தினம் நாம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் நமக்கு நன்மை என்ற அனைத்து விஷயங்களையும் நாம் பார்ப்போம். மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 1 மே 2022ங்க. அதாவது மே 1ஆம் தேதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை முதலில் காணும் பொழுது, இன்றைய தினத்தில் ராசி அதிபதியான குரு ராசியிலேயே இருக்கிறாருங்க. ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பு இன்றைய தினம் நம்ம மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. மேலும் சுக்கிரன் இணைந்து காணப்படுகிறார். இன்றைய தினம் 5 கொடைய சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வலுவாக ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து காணப்படுவதும் ஒரு மிகச்சிறந்த யோகமாக நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையுதுங்க. எனவே இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகமான தினமாக கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளா இருக்குங்க. தனவரவு உங்களுக்கு மிக மிக திருப்தி அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு பணவரவுகள் இன்றைய தினம் இருக்கும். உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பணம் வரவு உங்களுக்கு இன்னைக்கு உங்களது மனதை நிறைவடைய செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தினமா அமையுங்க. உங்களுக்கு ஏதாவது மேற்படிப்பு சம்பந்தமான உதவிகளோ அல்லது முயற்சிகளோ நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் மாணவர்கள் உயர்கல்வி சம்பந்தமாக. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு செய்திகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க விரும்பிய காலேஜ்ல விரும்பிய ஆசைப்பட்ட படிப்பை ஆசைப்பட்ட கோர்ஸ் இன்னைக்கு நீங்க படிக்கக்கூடிய அல்லது அதில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அது வெளிநாடு சம்பந்தமாக கூட இருக்கலாம். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கூட நீங்கள் கல்வி சம்பந்தமாக இன்னைக்கு உங்களது மேற்படிப்பு சம்பந்தமாக மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. கடந்த 2 நாட்களாக தவிர்க்க முடியாத சில விஷயங்களால் நம்ம வீடியோ மேக் பண்ண முடியல. ஆனால் இங்கே கவலைப்பட தேவையில்லை. இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து வருங்க. வழக்கம் போல நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மீனன்புடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்த மறந்துடாத நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தினத்தில் கண்டிப்பாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. ஓகே, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முயற்சி செய்யலாங்க. மாணவர்கள் நான் சொல்றேன், மாணவர்கள் மட்டுமில்லை அனைவருமே முயற்சி செய்யலாம். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான வயதும் தடை கிடையாது. எனவே படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் நமது மீனராசி நண்பர்கள் இன்றைய தினம் அற்புதமாக ட்ரை பண்ணலாம். அற்புதமான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு முயற்சிகள் இன்றைய தினம் கை கொடுங்க. நீங்க IAS IPS கூட படிக்கலாம். ஈவன் ஏஜ் உங்களுக்கு பாராகம் இருந்தா கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஒரு பட்ட படிப்பை படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அதில் சேரக்கூடிய நல்ல முயற்சிகள் அட்மிஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமோகமான நாள் நான் சொல்லுவேன். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்க கூட உதவுவாங்க. உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும். அது உங்கள் நண்பர்களாக கூட இருக்க தேவையில்லை. முன்பின் தெரியாதவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு தேவையான உதவிகள் முக்கியமான சில உதவிகள் கிடைக்குங்க. எனவே அதன் மூலமாக இந்த தினம் ஆனந்தம் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையுங்க. மனதில் நிம்மதி பெருகும். இன்றைய தினம் பகையான நட்புகள் கூட சில பகைமை கொண்டிருப்பவர்கள் கூட உங்களோட நட்பு பாராட்ட விரும்புவார்கள். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி தரக்கூடியதாக மன சந்தோஷத்தை பெருமை மிக்க நல்ல தருணத்தை அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இன்னைக்கு மாற்ற உதவியா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமா செய்யக்கூடாத விஷயங்களும் ஒன்று இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க ரகசியங்களை ரகசியமாகவே வச்சிருக்கணுங்க. யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. ஈவன் உங்களுடைய ரொம்ப நெருங்கமான நண்பர்களாக கூட இருக்கலாம். இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்க உங்க ரகசியங்களை குறிப்பா உங்க ஃபேமிலி ரகசியங்களை வெளியில் சொல்லாம இருக்கிறது நல்லதுங்க. அது உங்களுக்கு திரும்ப இருமுனை கத்தியாக உங்களுக்கே ஆபத்தா முடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை செய்யாதீங்க. கண்டிப்பா குடும்ப ரகசியங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. தேவையில்லாம யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இந்த தினம் தேவையில்லாத சில சிந்தனைகள் மனதில் உருவாக அது இன்னைக்கு ஃபுல்லாவே மனதில் நிரம்பி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விட உடற்பயிற்சி செய்யலாம். என்னன்னா வேலையில்லாத நேரத்துல தான் மூளை சில வித்தியாசமான விஷயங்களை யோசிக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் இருக்குது அப்படின்னா தேவையான சிந்தனைகள் உங்களுக்கு மனதை நிரப்ப விடாதீங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யுங்க. பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் சில முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் லாபகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க.
குறிப்பா அசையா சொத்துக்கள் மற்றும் வீடுகள், அசையா சொத்துக்கள், தோட்டம், மனை, நிலம் போன்ற சில விஷயங்கள் இருப்பிடத்திற்கான சில விஷயங்கள நீங்க முதலீடு இன்னைக்கு செய்யலாம். நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் சில விருந்தினர்கள் உங்களுக்கு இன்னைக்கு கெஸ்ட் வீட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆனந்தமான தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது உறவினர்களுக்காக நீங்க ஸ்பெஷலா ஏதாவது பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக மத்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போகும். உங்கள பாராட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களுடைய கெஸ்ட்ட வந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இன்னைக்கு ட்ரீட் பண்ணுங்க. நல்ல ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது காதல் துணையுடன் மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு உச்சமான நிலைன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள், ஆனந்தமான தருணங்கள் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில இருக்குங்க. காதல்ல மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு காதல் வாழ்க்கை அமையும். எனவே காதலர்களுக்கு இன்றைய தினம் ஒரு கொண்டாட்டமான நாள்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் மூத்த குடிமக்களாக இருக்கிறவங்க, குடும்பத்துக்கு பெரியவங்களாகவே இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய பழைய நண்பர்களை உங்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க நீங்க போகலாம். நல்ல ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சியில் ஒரு நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் சிரித்து சிரித்து மனம் மகிழக்கூடிய வகையில் உங்களுக்கு யோகமான தினமாக உங்களது நண்பர்களை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக ஆகும். எனவே நீங்கள் நண்பர்களிடம் அட்லீஸ்ட் போன்லயாவது பேசுங்க. முடிஞ்சா நீங்க உங்க ஓய்வு நேரத்துல நேர்ல போய் பார்க்கறது நல்லதுங்க. வீட்டு பெரியவர்கள் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக மன நிம்மதியை கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் எல்லாமே சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் ஆனந்தமான இல்வாழ்க்கை அமையும். இன்றைய தினம் சில திட்டங்களை நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மீண்டும் இன்னைக்கு ரினியூவல் பண்ணி நீங்க வியாபாரிகள் வந்து ரினியூவல் பண்ணக்கூடிய எண்ணங்களை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நிறுத்தி வைக்கப்பட்ட சில திட்டங்களை இன்றைய தினம் வியாபாரத்தில் மீண்டும் தொடங்கலாம். நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் உங்களுக்கு லக்கி கலரா இருக்குங்க. இந்த தினத்துல உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 5ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. நண்பர்களே, நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க, ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க. இதனால நமக்கு டபுள் பெனிஃபிட்டுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் எப்பப்பெல்லாம் நான் அப்லோட் பண்றோமோ உடனே மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா வந்துடும். ஸோ நீங்க எந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எங்களுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்துறது மூலமா நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு உற்சாகமும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். எனவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது நமது மீனராசி அன்பர்களுக்காக பார்க்கும் பொழுது, போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோர்வுகள், மந்தத்தன்மை இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும். நண்பர்களுடன் உங்களது நேரத்தை செலவிட கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டல்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதனால கண்டிப்பா நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க வேகமா எந்தவித விஷயத்தையும் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியங்க. நீங்க ஒரு ஸ்லோவா போனாலும் சரி, நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு நிதானமா போறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்ல நீங்க வெற்றிகள் பெற கண்டிப்பா உறுதுணையா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய புதிய நபர்கள் யாராவது அறிமுகமாகறாங்க அப்படின்னா எடுத்தோடனே நீங்க ரூடா நடந்துக்க வேண்டாம். கொஞ்சம் கனிவா நடந்துக்கங்க. அனுசரிச்சு போங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு. உங்களோட காரியத்தை நீங்க சாதிச்சுக்க அது கண்டிப்பா உதவிகரமா இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு முதலீடுகள், உங்களுக்கு ஃபியூச்சர் சம்பந்தமான முதலீடுகளை நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க. இன்னைக்கு உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு தினமாக அமையுங்க. மகிழ்ச்சியான ஒரு தினமா நம்ம மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாக இன்றைய தினம் அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மேலும் உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்கள் ரொம்ப வேல்யூபிள்ங்க. ஸோ நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நமக்கும் அது ஒரு நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும். மறக்காம நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் பெனிஃபிட் கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.